சின்ன வயசுல ஸ்கூல் விட்டு பசியா வரும்போது எங்க அம்மா சுட சுட இந்த மாதிரி முட்டை சாதம் செஞ்சு தருவாங்க. என்னோட ஃபாலோவர்ல ஒரு சிஸ்டர் முட்டை சாதம் ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன காஞ்ச மிளகா, 1/4 ஸ்பூன் போல சீரகம், சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலாக்கு பதில் நீங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியா தூள் சேர்த்து வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதுமே நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல நல்லா வதக்கிட்டு இப்ப 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை போட்டதும் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்ததும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட சுட போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவும் நான் குக் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.